ஹலோ மக்களே, வெல்கம் டு our ஷோ. இது நாங்க ஜெயா டிவியின் ஆளு கோசங்க. சூப்பரு. சரி, என்ன ஆளே ஒரு மாதிரி இருக்கிறீ? ஐயோ ரோஜா டேய், விஷயத்த சொல்லு. போன வாரம் ஒரு மாதிரி இருந்தல்ல. ஆமா, போன வாரம் ஒரு மாதிரி இருந்த, இந்த வாரம் ஆளே ஒரு மார்க்கமா இருக்கிறியே. அதாவது நேற்று என்ன டே தெரியுங்க அவனுக்கு? என்ன சாட்டர்டே? என்னடா ரோஜா ரோஜா என்னடா க்ளூடா. நேற்று வந்து வேலண்டைன்ஸ் டேடா நேற்று. ஓ, February 14 நேற்று. ஆகாண்டா, என்ன காக்கிறதுக்காக ஏன் ரோஜா வராடா? ரோஜாவா? ஆகாண்டா, என்ன நாங்க சோழ வந்து காக்க வரக்குறோன்னு சொல்லியிருக்காடா. யாரா அது? யூஎஸ்ஏல இருந்து ஒருத்தவங்களை ஃபேஸ்புக்கில் குச்சிருக்கிறேன்டா. ஃபேஸ்புக்கில்? ஆ, எப்படி புச்ச? நாங்கள் வாழு கொசங்களை ப்ரமோஷன் பண்ணி தான். சரி, வராங்களா இன்னைக்கு? வராங்க, எக்குன்னா வருவாங்க, எக்குடிக்குன்னா வருவாங்க. நான் காத்துனுக்குறேன்டா. வந்த உடனே அப்படி எக்குடி சொல்றேன்னு கொட்டங்கோரா. என்னோட லவ்வு எக்குடி சொல்றேன்னு கொட்டங்கோரு. பார்க்க தான் போகிறேன் எப்படி சொல்ல போகிறேன்னு. என் ரோஜா எப்படி வராளோ, வானத்து வழியாக வராளோ, காரில் வராளோ, பஸ்ஸில் வராளோ, ட்ரெயினில் வராளோ, சேராட்டில் வராளோ, ஒருவேளை உன்ன மாதிரி சூட் கேஸில் வராளோ? இல்லடா, உன் சைஸுக்கு உன்ன மாதிரி ஆளை தானே நீ பிடிக்கணும், அதுக்காக சொன்னேன். வராங்க குச்சக்கையா. நானே ரோஜா என்ன வாசகம் இருக்கு. இத்தனை நாள் இந்த ரோஜாவை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தோணுது இல்லடா. இன்னைக்கான இந்த ரோஜாவை பார்க்கும்போது அப்படியே தூக்கி சட்டை உள்ள கொட்டுக்கலான்ட்டு வந்து. என்னடா என் நெஞ்சில் இருக்காடா ரோஜா. மகளே, இவனை இக்னோர் பண்ணுங்க. ஸோ சூப்பராக வாழு பாப்பா 4 பேர் வந்திருக்காங்க. ஆங்க, முதல்ல வந்திருக்கா அந்த அழகான ரோஜா வாழு கோக்கா யாரு? வாங்க. ஹலோ, ஹாய். உன்னோட பேர் என்னடா சொல்லும்? நித்து. நீ எங்க இருந்து வரீங்க? கடுவாவா? ஓ, அதுவா சைதாக்கட்டுன்னு சொன்னியா நீ? காதுல கடுவான்னு வந்துச்சுரா. சைதாக்கட்டுல இருந்து வரியா நீ? சூப்பரா. சரி, வீட்டுல இருந்து யார் வந்திருக்காங்க? அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்களா? மீதிக்கெல்லாம் எங்கடா? ஏன்டா கூட்டின்னு வரல? தேங்க்யூடா சொல்ல வந்ததுக்கு. சரியா, நாங்க நிறைய பேசலாம். ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் சீட்டு வந்து தான் உட்காந்துக்கோ. தூங்குற நாங்க மித்தவனை வந்து குட்டியா கியூட்டியா அழகா என்ட்ரி குத்தாரு இந்த ரோஜாங்காரி. ஐயோ, சூப்பரா அழகா 2வதா ஒரு வாழு பாப்பா வந்திருக்காரு. ஆங்க, யாருன்னு பார்த்துடலாங்க? பார்த்துடலாமே, வாங்க. என்னடா பயங்கரமா டான்ஸ் ஆடுற நீ? உன்னோட பேர் என்னடா? எத்திக்குனா என்ன பேர் இது? எத்திக்கு உங்களுக்கு கரெக்டா சொல்லு. பேர ரித்திகா? எத்திகா? அடக்காவுங்க, என் காது ஒழுங்கா கேட்கலடா. சாரிடா. சரி, எத்திக்கு எங்க இருந்து வரீங்க நீங்க? சரி, வீட்டுல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்களே, யார் இவங்கலாம்? அது மம்மி, அது ஆச்சி, அது நானே, அது நானா. அப்பா வராங்க. வந்துகிட்டு இருக்காரா? ஆபீஸ்ல இருந்து வந்துகிட்டு இருக்காரா டாடி? ஓ சரி, ஆளே சும்மா கலக்கலா இருக்கிற கண்ணாடிலாம் போட்டுனுங்க ஆசா இருக்கிற ஆளு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 2வது இருக்க இடம் வந்து தான் உட்காந்துக்கோ. அடாடா, எத்திக்கே சூப்பரா ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்தடா. ஏன் ஃப்ளவரை விட மாட்டேறாங்க? ஆமாடா, ஒரு கூங்காரி அழகா, அந்த ரோஜா கூங்காரி. சரி, ஓகே. அடுத்ததான் ஒரு வாழு பாப்பா இருக்காங்க. எப்படி ரோஜா கூங்காரி இருக்காங்களா? யாருன்னு பார்த்துடலாமா? ஓகே, யாருந்தா அடுத்த ரோஜா குட்டி வாங்கோ. ஹலோ, சூப்பரா இருக்கீடா ஆளு. ஹார்ங்கெல்லாம் போட்டுக்குன்னு. என்னடா உன் பேரு என்ன? அப்புறம் ஆதேச, உங்க வீடு எங்க இருக்கு? வீட்டுல இருந்து யார் வந்திருக்கா? அம்மா, அப்பா 2 பேரும் வந்திருக்காங்களா? சூப்பரா பேசிடலாம். சரியா, நல்லா அழகா இருக்கிற ஆளு, சங்கத்தா இருக்க. நாங்க நிறைய பேசுவோம். ஓகே, தேங்க்யூடா வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ.
3 பேரும் சம மாசா இருக்கிறாங்களா 3 பேரும்? ஒரு கால 4வது ரோஜா மாதிரி ஒரு அழகான அழகான காக்கா வராங்கடா. நீ வேணா காக்குறியா? சரிடா, இன்னைக்கு இந்த ரோஜா கதை என்ன ஆக போதோ. சரி, ஓகே, நான் வந்து கேர்ள் பேபின்னு நினைக்கிறேன். நானும் கேர்ள் பேபின்னு தான் நினைக்கிறேன். ஸோ யார் அந்த வாலு பாப்பா பார்த்துடலாமா? பார்த்துலாங்க. யாரத்துக்கு வாங்கோ. அந்த வயகுலே இருக்கிறா காத்தியா கிருஷ்ணா அடினே இருக்கிறா. ஒரே மாதிரி திருங்கி முதுகு வலிக்கல உனக்கு இல்லையா? என்னடா சொல்லலாம், உன்னோட பேர் என்ன? ஆதியாஸ்தி. ஆதியாஸ்திரியா? சூப்பர்ரா. உங்க வீடு எங்க இருக்கு? சூலவேடு. சூப்பர்ரா. சரி, வீட்டுல இருந்து யாரா இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே? யாரா இவங்கெல்லாம்? அம்மா, தியாக்கா, ஆயா. சரிடா கட்டு, ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா கோட்டுன்னு வந்துக்கிறல, அதே மாதிரி சூப்பராகவும் பேசிடணும். சரியா? நாங்க நிறைய பேசலாம். ஓகேவா? ஓகேவா? வந்ததுக்கு தேங்க்யூண்ணா. அந்த உன்னோட இடத்துக்கு வந்துக்கு. அடாடாடாடா, 4 குழந்தைங்களும் என்ன டியூட்டிக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்கடா. ஆமாண்டா. என் ரோஜா எக்கோ என்ட்ரி கொடுக்க போறாளோன்னு தெரியலையே. சரி, வராங்கடா, டென்ஷன் ஆகாத நீ. சரி, குழந்தைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு கிஃப்ட். ஆங்கல குழந்தைங்களா, இவ்வளோ தூரம் கிளம்பி சூப்பராக ரெடி ஆகி கண்ணாடிலாம் கொண்டு ஸ்டைலாக வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு அழகான கிஃப்ட் கொடுத்துடலாங்க. ஓகே மிதுன், தேங்க்யூடா வந்ததுக்கு. அதுக்கு தேங்க்யூடா வந்ததுக்கு. ஆதேஷ், தேங்க்யூடா வந்ததுக்கு. தேங்க்யூ ஆதியாஸ்தி வந்ததுக்கு. சூக்கரே. சரிண்ணா, ரோஜா வருவாங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு. ஐயோ, கனி நடாவது. ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஸ்டார்ட் பண்ண போறேன்டா. ஐயோ, முடியத்துக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன்டா. ரோஜா ரோஜா. சரி விடு, வா குழந்தைங்க கிட்ட இப்ப நம்ம பேசணும்டா. அதுவும் ஆங்கல, அதான் வரட்டே. குட்டீஸே, எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சோ முதல்ல உட்காந்துக்கிற ஆள் யாரு? டேய், நீ 2வது இருக்கிறடா. ஐயோ, மேட்ச்ல ஏன்டா இப்படி கொண்டீங்க என்ன? நானே ரொம்ப கீக்கிட்டா. சோ முதல்ல உட்காந்து இருக்கிறது மிதுன். ரெடியா இருக்கியா? வாங்க மிதுன். ஹாய்டா மிதுன். உனக்கு ரைம்ஸ் தெரியுமா மிதுன்? அக்கா எங்க ஒரு ரைம்ஸ் எடுத்து விடுங்க கேட்கலாம். நிறைய ரைம்ஸ் காட்டுக்காங்க. நீ குறாலியே. ஏதாவது ஒரு நல்ல ரைம்ஸா ஒண்ணு எடுத்து விட கேட்கலாம். ஒண்ணு கூட. கரடி மாமா எங்கே போறீங்க? காட்டு பக்கம் வீடுக்கு அங்கே போறீங்க. சங்கிலி சட்டை நல்லா ஆட்டலாங்க. அம்மா தேவாடி யாருங்க? அங்கா சுட்ட தோசை வேற யாருங்களா? கரடிங்க சாங்கில் எங்கடா அங்கா வந்து தோசை சுட்டாங்க? 2 நைஸா. ஓ கிருஷ்ணா, நிறைய தெரியும் சொன்னானே. ஒருவேளை எல்லா சாங்கியும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அச்சு விடலான்னு காத்தானோ? அப்படியாப்பா? அம்மா சுட்ட தோசைன்னு வருமா நடுவில்? அதே எங்க அம்மா ஓ, அவங்க தான் சுட்டுக்கிறாங்களா அந்த தோசைய? அடக்காவுங்க. இருந்தாலும் அந்த கரடிங்க சாங்க நீ எனக்காக காணல இல்லையா? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. அதே மாதிரி சாங்கு தெரியுங்க அவனுக்கு. எங்க காடு கேட்கலாம். தலபாபி கச்சேரி, தலபாபி கச்சேரி, தலபாபி கச்சேரி, தலபாபி கச்சேரி. சரி, கச்சேரியில என்னதான் நடந்தது? அதுவா? ஆ. பண்ணாட்டல்லவா? என்ன சொன்ன? பண்ணாட்டம். ஓ, கச்சேரியில கொண்டாடினாங்களா எல்லாம்? என்ன கொண்டாடினாங்க? எதுக்கு கொண்டாடினாங்க அந்த கச்சேரி? தீபாவளிக்கு. தீபாவளிக்கா? ஏண்டா பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க, இன்னும் வராங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த தீபாவளிக்கு தான் ரிலீஸ் கொள்ளுது தங்கி சொன்னாங்க. அமைதியாரா நீ வேற. எனக்கு தலகடி கச்சேரி தலகடி கச்சேரி அப்படின்னு நீ ஒரு கொத்து காட்டி அந்த லைனையே சொல்லி அந்த காட்டை முடிச்சிட்ட. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். சரியா? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. படத்துலலாம் ஹீரோலாம் நடிக்கிறாங்களே, விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், கலர் மச்சான். சும்மா சொல்லி பார்த்தேன், ஓவரா பண்ணாத. சரி, அந்த மாதிரி ஹீரோ ஒரு சில உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? அதுவா? ஸ்பைடருங்கானா? யாரா ஒரு ஸ்பைடருங்கானு? அதான் நான் வீட்டுல வாட்டுனேன். நீங்க தான். வீட்டுக்குள்ள ஸ்பைடருங்கான வளர்க்குறியா? ஆமா. ஏன்டா வீட்டுக்குள்ள ஸ்பைடர் வளர்த்தா குறாலடா, இதுலடா ஸ்பைடருங்கானே வளர்க்குறீங்க நீங்க? நாய் வளர்க்கிட்ட ஸ்பைடர்மேனும் வளர்க்க. அடக்காகுங்க,
ஒரு நாய் வளர்க்குறாங்க மாதிரி ஸ்பைடர் காணியோ வீட்டுல கட்டிக்கோடு சேர்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க அப்படின்றானே. நான் மரக்கட்டி அரைத்து அந்த ஃபேன்மேனை அரைச்சி வச்சு மரக்கட்டையை அறுத்து ஸ்பைடருங்கான அரைச்சி கரைச்சி குடிச்சிருக்க. என்னடா சொல்ற? ஃபேன்மேன் அது மரக்கட்டில விட்டு அப்பே அப்படியே மரக்கட்டில விட்டு ஆங்க அரைக்கட்டை விட்டு அப்ப சுத்தி சுத்தி அப்ப தண்ணில போட்டுவேன். ஓ கூண்டு மாதிரி செஞ்சு இந்த கோழி கூண்டு மாதிரி உள்ள ஸ்பைடருங்கான அச்சு வச்சிருவ நீ. பூண்டு பட்டாசு மாதிரியே வச்சுடுவேன். கூண்டு கொட்டாசுக்கார கொடுவியா? யாக்கோ டே நான் ஒன்று சொல்லிட்டுங்கடா குட்டி, ஸ்பைடருங்க நீ என்னத்துக்கு திரும்ப இந்தியா வராங்க இருக்கிறாரு, இவங்க இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து தெரிஞ்சுதான் அவர் வராங்க இருக்கிறாரு. சரி குட்ரா, ஸ்கூலுக்கு போறதெல்லாம் உனக்கு குடிக்குமா? புரியும். சரி எதுக்கு குடிக்கும் ஸ்கூலுக்கு போக? அது படிக்கிறதுக்கா? நான் நல்லா படிப்பேன். ஆனா அவங்க மிஸ் உன்னை பத்தி ஒரே கம்ப்ளைண்டா சொன்னாங்களாங்க. சொல்லு. ஆங்க கிளாஸ்ல பேசிக்கினே இருக்கிறேன்னு சொன்னாங்களே மிஸ். நான் பேசினேன் அப்போ நான் தூங்கிட்டேன். அதாவது நான் கிளாஸ்ல பேசலாம் மாட்டேங்க, மிஸ் நடத்த ஆரம்பிச்சா நான் ஒரு பக்கம் தூங்க ஆரம்பிச்சிருவேன். சரி வீட்டுல யாருக்கு அடிக்கிறது? அது அம்மா. அதுவா? ஏன் அடிக்கிறாங்கடா? என்ன அடிக்கிறாங்க குழந்தைய? என்னை மட்டும் அடியில, எங்க அண்ணாவும் மட்டும் அடிதான். என்ன மட்டும் அடிக்கலைங்க, எங்க அண்ணனையும் ஈத்து கொண்டு டங்கு டுங்கு டங்குன்னு 2 பேரும் அடி அடிக்கிறாங்க. அப்போ இப்போ போய் கண்ணுல போட்டாங்க. அப்போ அப்போ ஏன்டா? அவன் ரொம்ப சேட்டை பண்ணேன். நீச்சல் தெரியுமா அவனுக்கு? தெரியும் தெரியும். எப்படி நீச்சல் அடிக்கிறது? அதை இப்படி இப்படி தண்ணியை ஆட்டிருந்தேன். எப்படி ட்ருங் சிக்கா குச்சிக்கிடு ஜிங் சிக்கா குச்சிக்கிடு ஜிங் சிக்கா அந்த மாதிரியா? இப்படி கொண்டா நீச்சல் அடிச்சிடலாங்க. ஏன்டா டே நீச்சல் அடி, கை கால்லாம் நல்லா ஆட்டிக்கின்னு காலை கோட்டு நீந்திக்கின்னு அப்படி இருந்தா தானடா நீச்சல். காலை இப்படி கீழே விட்டு என்ன இப்படிட்டா பண்ணும். ஓ தம்பி கரெக்டாக தான் சொல்லிக்கிறான். கால் ஆட்டிட்டு கையை மேலே வச்சு பெடல் பண்ணணும், காலை பெடல் பண்ணணும்னு சொல்கிறான் தம்பி. உனக்கு புரியலனா புரியல சொல்கிறான். அவனே ஏன்டா கலாய்க்கிற? நான் எங்கடா கலாய்ச்சேன்? நான் கலாய்ச்சேனடா உன்ன? இல்ல பாத்தியா, அவனே அதை ஏத்துக்கல, நீ ஏன்டா தாகலாத. சரிப்பா சரிடா. டே இவ்வளோ சைலண்டான ரவுடியா இருக்கே நீ, பெரிய ஆளானவன்னு என்ன ஆக போற? அதுவா 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 இதுவா எதுவா? டாக்டர் ஆகும். டாக்டர் ஆக போறியா? கொத்தவங்க கரெக்டா இருக்குடா. ஏன்டா டாக்டர்லாம் ரொம்ப கொலைட்டா இருக்காங்க, இவனும் வந்து இதுல இருந்து கொலைட்டா இருக்கிறான்டா. சரி எதனாலடா நீ டாக்டர் ஆகணும்? அதுவா அதுவா எல்லாத்தையும் சாப்பிட்டு இதோ நான் பசாயிட்டு நான் டாக்டர் ஆவேன். ஐயா, அதாவது எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு தான்டா பெருசாகும், நாங்க பெருசாக மாட்டோம். அழகா சொல்லு, என்ன எதுக்கால நீ டாக்டர் ஆகணும்? ஊசி போட. ஊசி கூடக்கா? எங்க அண்ணாக்கு வீட்டுல உடசல்ல. ஓ அண்ணனுக்கு வீட்டில் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாகிறதுக்கு நான் டாக்டர் ஆகி ஊசி போட்டாதான் சரியாகும் அப்படின்றியா? சே என்ன ஒரு காசம், என்ன ஒரு நல்ல அண்ணங்களை. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. நீ பெரிய ஆளானவொன்னு நல்ல டாக்டர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும். சரியா? ரைட்ரா, தேங்க்யூ நான் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. மித்துனே நல்லா சூப்பராக பேசுனடா நீ. அதுக்கு அத்ததான் ஒருத்தன் இருக்கான்டா, ஐயோ வரங்கோதே கொஞ்சம் ரவுடிசம் கொண்ட ஆளு, என்னென்ன கொண்ட காத்திருக்கானோ என்னைக்கோ. ஹத்திகே வாங்க கிச்சனா. என்னடா உள்ள ஏதோ குத்துது அரிக்குதுடா. செடியை சொறி வச்சிருந்தா அப்படிதான் இருக்கும். எப்போ வருவான்னு தெரியலையே என்னோட ரோஜா ரோஜா. பாப்பா வந்திருக்கான், அவன்கிட்ட பேசுறான். சரியா? ஹலோ. என்னடா ஹலோ சொன்னான்ற? சரி உனக்கு ரைம்ஸ் எல்லாம் தெரியுங்க? சும்மா சொல்றான்டா, அவனுக்கு தெரியாதுடா. அவனுக்கு தெரியும் ரைம்ஸ். தெரியுமாடா? சொல்லு கேக்கலாம். எப்பதான் லாக்கு வரும்? கீயே இருக்குதே, என்னைக்கு லாக்கு வரும்? வேற ரைம்ஸ் எதை ரைம்ஸ் பாடுப்பா. கிச்சனா இவங்க எது கேசுனாலும் இன்னைக்கு குல்லாக்கு இல்லங்கோங்க கேசுக்கான்னு நினைக்கிறேன். சரி உனக்கு பாட்டுலாம் தெரியுமா? இக்கோக்காரன் டக்குன்னு கசக்கு உசுக்கு கசக்குன்னு ஏதாவது சொல்லுவான்.
அந்த ஆரோ குடுங்கி கீழே கோட்டை அடுத்த லைன் வாடா. நீ இல்லாத லைஃப் தெரியலனா கூட சித்தி சமாளிக்கிறான்டா அவன். ஆமாண்டா. பல்லு வலிக்குது, என்ன பண்ண? நான் கல்லு விளக்குனதை இருக்கட்டும், நீ கல்லு விளக்குறியா டெய்லி? ஆ. என்ன எப்படி விளக்குற கல்லு? இப்படிதான் கல்லு விளக்குறியா? கோதம் கோதம் கை தேஞ்சிட போகுது. சரி, கல்லு விளக்கலன்னா என்ன ஆகும்? சொத்த கல்லு வந்தா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் கிட்ட போய் ஊசி போடுவாங்க. ஊசி போட்டா சரியாயிட போகுது. ஆமா. ஆங்க, அப்ப நான் கல்லு விளக்காங்கே இருக்கலாம்ல. ஊசி போட்டியா? ஊசி எப்படி கல்லுலயா போடுவாங்க? ஆமா. இது சரி, சொத்த பல்லு வந்தா என்ன பண்ணுவாங்க டாக்டர்? ஊசி மட்டும் தான் போடுவாங்களா? மருந்து கொடுப்பாங்க. அது நீ எப்ப பார்த்தா குடிக்கணும். கசக்காது. கசக்குங்க. மருந்துனா கசக்க தான் செய்யும். நீ அது குடிப்பியா? எல்லாம் கொட்டக் கொட்டக் கொட்டக்குன்னு குச்சிருவாங்க மருந்துலாம். மூக்க மூடின்னு குச்சிரும். சரி, ஸ்கூலுக்கு கோகோ குடிக்குங்க அவனுக்கு. ஏன் குடிக்கும்? எழுதணும். எழுத குடிக்குங்க. சரிடா, வீட்டுல யாரு ஒண்ணு அடிக்கிறது சங்கையா? அம்மா. மடங்க வந்து ஒரு 2 கோடு கோடுங்களேன். வந்ததுல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேய், எது கேட்டாலும் குண்டக்க கொண்டக்க கேச்சுக்கிட்டு இருக்க நீ. ஏன் அடிக்கிறாங்க உன்ன கொங்கி? சும்மா வச்சிடலாம். சும்மாவே அடிக்கிறாங்களா? ஏன்டா சும்மாவே அடிக்கிறாங்க உன்ன? ஆமா. அம்மா சமையல்ல என்ன சாப்பாடு நல்லா இருக்கும் அம்மா செய்யறதுலயே? மேகி. மேகியா? ஆமா. அது யாரு செஞ்சாலும் நல்லா தாண்டா இருக்கும். சாப்பாடுல மேகி சாப்பிடலாங்க. எங்களது மேகி நாங்க சாப்பிடலாம், அவங்களது மேகி அவங்க சாப்பிடலாம். அதாவது செஞ்சு தட்டுல வச்சா இந்த மேகி வந்து நான் சாப்பிடும், அந்த மேகி உங்களுது நீங்க தான் சாப்பிடணுன்றியா? இந்த கேள்வி நான் கேட்டிருக்கவே கூடாது. சரி, அம்மா சங்கிக்கிறதுல எது மோசமா இருக்கும்? சிக்கன். சிக்கன் மோசமா செய்யறாங்களா கங்கி? சரிடா, இங்க பாரு, நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? போலீஸ். சூக்கர்ரா. ஏன் போலீஸ் ஆகணும் நீ? திருட்டுறாங்க செமையா சூட் பண்ணோம். திருடங்களை சங்கையா சூட் பண்ணங்க. ஆமா. ஏன்டா திருடன்னு தெரிஞ்சா குச்சி ஜெயில போறான். ஏன்டா சூட் பண்ற? அப்ப கன் எதுக்கு? கன்னு கரெக்டு தான். கன்னு எதுக்கு? கன்னு வந்து இந்த ரொம்ப தவறு கொன்றவங்க. அதாவது எப்படிடா சொல்றது? ஐயோ, இவன் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலடா கிருஷ்ணா. சேஃப்டிக்கு தான் கண்ணு. நம்ம யாரையும் போய் தாக்க கூடாது கண்ணு வச்சு, புரியுதா? ஓகே. நீ வந்து பெரிய ஆள் ஆயிட்டோன்னு ஒரு சூப்பர் போலீஸா வரணும், சரியா? என்னோட வாழ்த்துக்கள்டா. தயவு செஞ்சுடா ஒருங்க அவங்க இடத்துக்கு உட்காந்துக்கூடா. எத்துக்கு நல்லா எது தெரிஞ்சு பேசுறாரு. நல்லா எத்துக்கு. உனக்கு அட்டது ஒரு தங்கி இருக்கு, அவரை கூப்பிடலாங்க. அது ரெடியா இருக்கியா? சொல்லும் வாங்க. டே தங்கி, டக்கு டக்கு டக்குன்னு நீ பதில் சொல்லணும், சரியா? சரி. முதல் கேள்வி, ஸ்கூலுக்கு கோகோ குடிக்குங்க? பிடிக்கும். ஏன் குடிக்கும்? எதுக்கு குடிக்கும்? எல்லாத்தையும் ஒரே கேக்குறிய. ஐயோ, புரியுதுதான். இல்லடா, அப்படியே கேள்வி கேட்டா டக்கு டக்கு டக்குன்னு நீ ஆன்சர் கொண்டுருல, அதனாலதான். படிக்கதான் பிடிக்கும். ஸ்கூலுக்கு போனா படிக்க மட்டும் தான் செய்வியா என்ன? ஆமா, படிக்கதான் சொல்லுவாங்க. வேற இந்த கோசெல்லாம் பேச மாட்டியா எல்லாருக்கிட்டையும்? பேசுவா. எக்க பேசுக? மிஸ் கிட்ட. மிஸ் கிட்ட பேசுகியா? ஆமா. உனக்கு ஆத்திச்சூடி தெரியுங்க? இல்ல. திருக்குறள்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. ரைம்ஸ் கண்டிப்பா இது அவனுக்கு தெரியும்டா. ரைம்ஸ் தெரியும்ல உனக்கு? தெரியும். தெரியுங்க. எங்க ஒரு ரைம்ஸ் சொல்லு கேட்கலாம். மெண்டில் ஸ்டார் அம்மிங் மண்டி பாய் அப் டோட்டல் ரம்மிச் சோட ஆட்டோ. சூப்பர் பா ரைம்ஸ். டேய், இவன் எந்த பாச பேசுறான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் கேட்டது சுத்த தமிழே கிடையாது இல்ல, இங்கிலீஷும் கிடையாது. டேய், இது ஸ்பானிஷா? இல்ல. இல்லையா? என்ன லாங்குவேஜ் இது? என்னடா ரைம்ஸ் இது? முதல்ல இங்கிலீஷ் ரைம்ஸ் தான் அப்படியே பாடுறான். என்ன ரைம்ஸ் அது? ஒரு 2 லைன் நீங்க சொல்லுங்க. அது அவனுக்கு தான் வரும். அவனுக்கு தான் தெரியுமா அது? அதாவது இந்த லாங்குவேஜ் உலகத்துல யாருக்கும் வராது, தங்கிக்கு மட்டும் தான் வரும்னு சொல்றாங்க. ஆமா. இந்த ரைம்ஸ் உனக்கு சொல்லி கொடுத்தது யாரு? எங்க அப்பா. அவர் சைலண்டா இருக்கும் போதே நான் நினைச்சேன் இறங்கி வந்து சூலேஸ் போடுற கேட்கல அவன்கிட்ட இதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு டாடி. சரி, அதை விட்டு காட்டு தெரியுங்க அவனுக்கு சாங்கு. ஏய், கலக்க போறான்டா. எங்க ஒரு காட்டு எடுத்துக்கிட்டு கேட்கலாம். தளபதி பிளாஸ்ட் பிளாஸ்ட் அங்கனே கச்சேரி தளபதி கச்சேரி நாங்க நான் வள வெடி தரமா போய் பாப்பலாமா அங்கனே கச்சேரி தளபதி கச்சேரி முடிய பறக்க திரும்பி வச்சு கொண்டாடலாமா. ஏய், கைத்தறல் கொடுங்களேங்க குழந்தைக்கு. கிச்சனா என்னடா
நோட் பண்ணி அவருங்காட்டுற என்னடா ரைம்ஸ் கேட்டா ஏதோ காசையில பேசுறது ஆனா சாங்கு கேட்ட உடனே அப்படியே 4 சாங் தான் சர்ன்னு வருது வரேன். சரி வீட்டுல யார் நிறைய கொய் சொல்றது மங்கியா டாடியா? டாடி. டாடி ஏன் என்ன கொய் சொல்றாரு டாடி? சொல்ல மாட்டேன். சொல்ல காட்டியா? ஏன்டா சொல்ல காட்ட? சொன்னா காட்டிக்கு வரும். நான் எதுக்கு மாட்டிக்கப்பேன்? ஏய் நீ காட்டடா டாடி தான்டா காட்டுவாரு. ஜாலியா சொல்லு. நாங்கக்குள்ள என்ன இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் தானே நாங்க. சொல்ல காட்டியா? சரி ngங்கி கொய் சொல்லுவாங்களா? மம்மி சொல்ல மாட்டாங்களா? டாடி தான் சொல்லுவாரா? ஆமா. என்ன மாதிரி விஷயங்கள்லாம் டாடி சொல்லுவாரு நீ நினைக்கிற? அம்மா சொல்ல கத்தாங்க. அங்க இந்த மாதிரி நாங்க வந்து கிராஸ் கோச்சிங் பண்ணின்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. நீ சொல்ற தைரியமா சொல்ற. நான் இருக்கேன்டா உன் ஃப்ரெண்டு தான் நானு. வா கை கொடு. டேய் கை குடுறா ப்ளீஸ்ரா. சரி ஃப்ரெண்டுடா 2 பேரும் கட்டி குச்சி குங்கா தரேன்டா ப்ளீஸ்ரா. ஒரே ஒரு கொய் டாடி சொன்னதை மட்டும் சொல்றா. வேணாவா? நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறான் குழந்தை. அதனாலேயே குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சரி நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறேன். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சரியா? ஒரு கேகு ஃபுல்லா சாக்லேட்டு சரியா? ஃபுல் சாக்லேட்டை வந்து யாருக்குங்க தெரியாம நாங்கள் 2 பேருக்கும் மட்டும் கிடச்சிருக்கு. ஒரு கேகு ஃபுல்லா என்ன பண்ணலாம் 2 பேரும்? தெரில. சரி அப்போ சாக்லேட்டுக்கு பதிலாக ஒரு கேகு ஃபுல்லா காசு இருந்தா என்ன பண்ணுவேன்? அந்த காசை எடுத்து கடையில சாப்பிடுவேன். சரி அந்த காசுல யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டியா? யாருக்கு ஹெல்ப் பண்ணுவ? யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவ? அம்மா. உங்க அங்கி கிட்ட குத்துறியா ஃபர்ஸ்ட்? ஏன் டாடிக்கு தரங்காட்டியா? ஏன் தரங்காட்ட டாடிக்கு? அப்பா கிட்ட நிறைய இருக்குது. டாடி நிறைய துட்டு வச்சுக்கிறீங்களாங்க? எங்க ஆயாக்கு ஒண்ணு கூட தரைய மாட்டாரு. ஆயாக்கு தரங்காட்டாரா டாடி? ஆமா. அப்போ நீ அம்மாவுக்கு கொடுக்கறத ஆயாக்கு கொடுக்க வேண்டியதானே? ஆயா எங்க கிட்ட கேட்கல, அப்பா கிட்ட தான் கேட்பாரு. உங்ககிட்ட கேட்கலன்னா டாடி கிட்ட கேட்டா என்ன, உங்ககிட்ட கேட்டா என்ன? நீ தானே கொடுக்கணும். உங்ககிட்ட அவ்வளவு காசு கிடைச்சிருக்குல கீழே. ஏன்னா ஏதாச்சும் குத்து வாங்கி சாப்பிடுறேன் எனக்கு இல்லையா? அவ்வளவு காசுக்கு கூட காசு குத்து வாங்கி சாப்பிட்ட? ஆமா. அடக்காகி கட்டாங் உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து காசை குடுறானா என்ன வேலை பண்ணிக்கிறான் பாத்தீங்களா உங்க கையன்? டேய் என்னடா நடந்தா மாதிரியே சொல்ற? இல்ல சொல்றேன். இந்த மாதிரிலாம் காசு கச்சா போலீஸ் கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணும் சரியா? அடுத்தவங்க காசு என்கிட்ட தான் தந்துருவாங்க. ஏன் உங்ககிட்ட தராங்க காசு? அப்புறம் அவங்க பேத்திக்கு தான் தருவாங்க. இப்ப எனக்கு தர மாட்டேங்க, இப்பதான் தர்றாங்க. அவங்க பேத்தி உனக்கு என்ன வேணும்? மீனுவா? ஓ இப்பவே 2 பேருக்கு காம்படிஷன் கொள்ளுகுது. மீனுக்கு கட்டம் ஸ்பான்சர் பண்றாங்க காட்டி எனக்கு காசே தரங்காட்டுறாங்கன்றான் இல்லடா? சரி விட்டு கேட்டு வாங்கிடலாம் சரியா? சரி குட் காடா. நீ சங்கத்தா இருக்கு கைத்தறல் கொடுங்களங்க. எவ்வளவு அழகா பேசுறான் குழந்தை. சரிடா நீ கொஞ்சம் சங்கத்தா இருக்குல்ல, வளர்ந்த ஒண்ணு என்ன ஆகலான்னு இருக்க? டாக்டர். வேற ஏதாவது ஆகலாம்னா என்ன ஆகலாம்னு நினைக்கிற? எப்பவுமே எங்க அப்பா தான் அப்படிலாம் சொல்றாரு. அக்கா டாக்டர் ஆகணும்னு தான் சொல்லியிருக்கிறாரா? ஆமா. அதனால நீ கண்டிப்பா டாக்டர் தான் ஆகக்குறியா? என்ன காட்டுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன்? கண்ணு டாக்டரா? கண்ணு டாக்டரா இல்லான்னு இருக்கியா? ஏன் கண்ணு சூஸ் பண்ண கண்ணு டாக்டர் ஆகணும்னு? டக்குன்னு நான் குறுகுறு நான் அவனை பார்த்தேன். கண்ணை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். அதனால கொட்டாலும் கண்ணு டாக்டரா இல்லான்ட்டான்ல. ஆங்க ஸோ டாக்டர் ஆகணும்னா நல்லா கடிக்கணும் சரியா? சரி. வங்கி எப்படி சங்கையெல்லாம் நல்லா கொண்டுவாங்களா? வங்கி நல்லா கொண்டுவாங்களா காட்டி நல்லா கொண்டுவாங்களா? அம்மா. வங்கி தானா? என்ன நல்லா கொண்டுவாங்க? என்ன சாப்பாடு நல்லா இருக்கும்? பிரியாணி. சரி என்ன நல்லாவே இருக்காது? சாம்பார் சாதம். சாம்பார்? ஏன்டா சாம்பார் சாதம் நல்லா இருக்காது? அதாவது வாழ்க்கையில பல தொல்லை இருக்கலாங்க. ஒரே குரல டெய்லி சாகுடு சாகுடுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தொல்லை தெரியுங்க. அந்த கொடுங்க ஏதோ எங்க சாங்காருங்களையும் கொன்றாங்கன்றான் இல்ல? சமையல் பண்றதை விட அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றா பாரு, அப்பதான் வயிற்றுல புளிய கிடைக்கும். இது உங்க டாடியோட மைண்ட் வாய்ஸ். கொஞ்சம் சத்தங்க வெளில வந்துச்சு இல்ல? ஆங்கானு வேற சொல்றான். எனி பேசுறா நீ சங்க கியூட்டா பேசுன. குழந்தைக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு செல்லம். உன் இடத்துல போய் உட்காந்துக்கோ. என்ன எனர்ஜி என்ன எனர்ஜி. மாதேஷ் வந்து வேற லெவல்ல பேசினார்ல. ஆமா ஸோ மாதேஷ் கத்துறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆத்யாஸ்ரீ ரெடியா இருக்கிறியா? வாயிலேருந்து செயினை விட்டு வா.
ஆதியாஸ்திரி ஆதியாஸ்திரி ஆதின்னு கூப்பிட்டா உன்ன உன்னை வீட்டுல எப்படி செல்லங்கா கூப்பிடுவாங்க? செல்லன்னு கூப்பிடுவாங்க. செல்லங்காக செல்லம் தான் வீட்டுல கூப்பிடுவாங்களா உன்ன? சரி கோவமா எப்படி கூப்பிடுவாங்க? உன்னை டென்ஷனா இருந்தாங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்க? என்ன திடீர்னு காட்சியில மாதிரி சவுண்டு கொடுக்குற? யாரா அந்த மாதிரி கோவங்காண்டா கூப்பிடுறது உன்ன? அம்மா. சரி கோவங்காண்டி தூரங்க இருந்தா உன் பேரை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்க? கத்தி கூப்பிடு உன் பேரை அங்க ஆதியா எங்க இருக்க? கையில ஜல்லி கரண்டி அப்படி ஓடி விடுவாங்களா? இல்லையா? அடிக்குவாங்களா அங்க அங்க ஏன்டா அவனை அடிக்கிறாங்க? தப்பு பண்ண அடிக்கிறாங்க. ரைட்டு. சரி நீங்க எதா இருந்தாலும் கரெக்டா கொண்டணும் சரியா? குட்டுகளா இருக்கே சாங் ஒண்ணு பாடுறியா கேட்கலாம்? Wheels on the bus go round and round, round and round, round and round. Wheels on the bus round and round. Shoot and down. Baby on the bus go shh, 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 shh. Baby on the bus go shh, shh, shh. Daddy on the bus go I love you, I love you, I love you. Daddy on the bus go I love you. ஐயோ Shoot and down. அத வேற ஞாபகம் குத்தி விட்ட ரோஜா டேய் குழந்தை எவ்வளவு அழகா பாடி இருக்கு. ஆங்கல்ல இரா உள்ள வீடா குழந்தை வந்து எவ்வளவு அழகா ரைம்ஸ் கொண்டாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. ஏன் ரோஜா எப்போ வருவாங்கன்னு தெரியல. அது வருமானே தெரியல. அதுவா சரி இரு பாப்பா வந்து அடுத்தது சரி ஒரு அடுத்தது கேட்கலாம். காக்கா சாங்கெல்லாம் கொடுங்க நல்லா. எங்க ஒரு சாங் ஒன்று எடுத்து விடு கேட்கலாம். Colas paro என்னதில்ல ஆரோ நீலதலை பெயரும் சாரோ மாஸ்கம் சொல்லுன பையனா ஈரோ சிங்கி தூயத்து வேற யாரோ கக்குலு கக்குலு கொல்லு நான் சிங்க நட்சத்திர ஆளு. ஏன்டா ஃபீலிங்கா இருக்குடா வராது. டேய் குழந்தை பாடினதுக்கு அப்ரிசியேட் சூப்பரா பாடினாங்க. பாப்பாக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாமே. ஸ்கூல்ல என்ன கொண்டு கோர் அடிச்சா? கை கழுவு. கோர் அடிச்சா கை கழுவியா? ஒரு அச்சத்துங்க கை கழுவு. ஏன் கை கழுவ கோர் அடிச்சா அதை சொல்லு முதல்ல. சூடா இருந்தா கை கழுவு. கிருஷ்ணா புரிஞ்சு கோச்சுரா. இருளவன்ட்டா எல்லா ஆன்சரும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. எது கேட்டாலும் அதை தான் இறக்குவான்னு நினைக்கிறேன் நானு. சரி ஸ்கூல்ல வந்து மிஸ் அடிப்பாங்களா? எந்த மிஸ்ரா? யாரா அது? கோனிமே. கோனிங்காங்க. ஏன் கோனி ஆகலையா ஸ்கூல்ல? எது அடிக்கிறாங்க உன்ன கோனிங்காங்க? தப்பு பண்ண அடிக்கிறாங்க. நீ வாங்க. என்னெல்லாம் அடிக்க மாட்டாங்க பீட்டி போனி மேம் என்னெல்லாம் அடிக்க மாட்டாங்க. மற்ற பசங்க தப்பு பண்ண அடிப்பாங்க. ஏன் உன்ன அடிக்க மாட்டாங்க? நீ தப்பு கொண்டாலும் அடிக்க மாட்டாங்களா? ஏ இது என்னது? இது உனக்கும் கொண்டா ஸ்பெஷல்லா ஒரு ரூல் தப்பு கொண்டாலும் அடிக்க மாட்டாங்கன்னு. நான் வீல் சர்வீஸ்க்கு பண்ணா அடிக்க மாட்டாங்க. அவங்களா விளாண்டா அடிக்குவாங்க. ஏதோ தக்கு கொண்டு போகும்போது மிஸ் வந்துட்டாங்கன்னா டக்குனுங்க ரவுண்ட் அப்படின்னு காட ஆரம்பிச்சிருவா கொள்ளுங்க. அதான் வந்தவொடனே ஐஸ் வச்சிருயா குட் மார்னிங் சொல்லி. பின்னாடி கட்டிதான் சொல்லுவேன். எப்படி சொல்லு குட் மார்னிங்? குட் மார்னிங் மேம் சொல்லுவேன். குட் மார்னிங் சொன்னா இப்படி சொல்லணும். இங்க பாரு குட் மார்னிங் இப்படியெல்லாம் சொல்லுவேன் மேம். இப்படி சொல்ல இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை நாங்க வந்து சைனால இருந்து வந்திருக்காங்களோ? சிகாசோ தெரியுங்க அவனுக்கு சைனீஸ் தெரியாது. எனக்கு தெரியும். குட் மார்னிங் இப்படி தான்டா சொல்லணும். மிஸ்ஸுக்கு சொல்லி கொடு நீ சரியா? நான் தான் சொன்னேன்னு சொல்லு. சரி வங்கி எங்கன்னா ஒன்று தூரங்க எங்கன்னா கூட்டுலாம் போயிருக்காங்களா? இல்ல நான் வாங்கும்போது ஃபுல்லா பண்ணி போவேன். எங்க தாத்தா கிட்ட சொன்னா டாடி பஸ் இருந்தது. டாடி பஸ் அதில் வந்து சொல்லிட்டு ஆயா கிட்ட குத்தோ முருகை கிட்டோ அது வந்து தண்ணி விட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நைட்டு ஆயா வந்து பாத்ரூம்ல விழுந்துட்டாங்க. ஐயோ பாத்ரூம் என்னது? ஆயாக்கு என்னாச்சு? ஆயாக்கு அதுதான் பண்ணல. நாங்க வந்து பார்த்தோம். ஓகே முருகாயா இருக்கு. முருகாயாக்கா? ஓஹோ. ஒரு அம்மா காசு கொடுத்தாங்க தூக்கி போட்டாங்களா முடிச்சாங்களா அதனால நானே போய் வந்துட்டேன். என்ன காசு? அம்மா மூஞ்சிலே நான் தான் குச்சேன். அம்மா மூஞ்சில நான் தான் ஜம்ப் பண்ணேன். அடாடாடாடா கேள்வியே கேட்க தேவைடா. அவளே சொல்றாடா எல்லாத்தையும். அடுத்தது வந்து பாத்தபடி அம்மா மூஞ்சிலே நான் வந்து குங்குமம் போட்டேன். ஃபுல்லா பூசிட்டேன். எது ஆலக்குறான் தமிழும் காட்டுக்காடியா? அம்மா நாளைக்கு தூங்குனாங்கள மெதுவால டாடி மூஞ்சில அம்மா மூஞ்சில இடியா கம்முஞ்சில தச்சு விட்டேன்.
டாடா இந்த மாதிரி கழுவிட்ட எப்பயோ கழுவிட்ட ஹலோ நிறுத்துக்க. கேள்வி கேட்காம நீ காட்டும் கேள்வி கேட்டு நீயே பதில் சொல்லிக்கிட்டா நான் என்ன கேள்வி கேட்குது உனக்கிட்ட? ஆனா பரவாயில்லடா கிருஷ்ணா, என்ன கேட்குதுன்னு தெரியாம வந்து எல்லாத்தையும் அவங்களே கொட்டிட்டாடா. சரி குழந்தாய், கல்ல 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 கல்லன்னு பேசுறல, பெரிய பொண்ணு ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? ஏன்டா ஸ்பைடருங்க நின்னாடா கொன்னாரு உன்ன? ஏன் நீ ஸ்பைடருங்க ஆகணும்ன்ற? ஸ்பைடருங்கன்றது காய்டா? ஆமா ஆங்க ஸ்பைடர் கேர்ள் தானே கொன்னு. ஆமா அப்ப ஸ்பைடருங்க ஆகணுங்க, ஸ்பைடர் கேர்ள் ஆகணுங்க. ஸ்பைடர்மேன். எதனால ஸ்பைடருங்க ஆகணும்? அங்க டியாக்க ஸ்பைடர்மேன், நான் வந்து ஸ்பைடர்மேன் கேர்ள். கிருஷ்ணா கோலனா கிருஷ்ணா தயவு செஞ்சுடா. சரிடா பாக்கா, நான் பெரிய காக்கா ஆயிட்ட உடனே ஒரு பெரிய ஸ்பைடர் கேர்லாம் வரணும் சரியா? ஸ்பைடர்மேன் ஆகக்கூடாது. வேற என்ன ஆகணும்? தளபதிதான், ஆ? விஜய் தான். விஜயா? அடுத்த தளபதிக்கான போட்டியோ? ஏன் விஜய் ஆகணும்? அப்படி டான்ஸ் எல்லாம் ஆட முடியும். டான்ஸா? குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்களேன். தேங்க்யூ சோ மச் கார் கங்கி, உன்னோட இடத்துல போய் உட்காந்து கூட கொட்டு. அப்புறம் கிருஷ்ணா என்னடா எல்லாருக்கூடயும் பேசியாச்சுல்ல, அடுத்த ரவுண்டு என்னடா ரவுண்டு? என்னடா தயாரா இருக்கீங்களா? போலாமா? கேம் பெரிய ரூல்ஸ்லாம் இல்லை, நான் ரூல்ஸ் சொல்றேன் கவனிங்க. ரொம்ப பெரிய மேட்ரு கிடையாது. முன்னாடி ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூன்ல இந்த ஜெல்லி கால அள்ளிக்கின்னு நேரா எடுத்துன்னு அந்த கக்குள்ள கோடணும். இவ்வளவுதான் ரூல்ஸ். உங்களுக்கு நாங்க வந்து 100 செகண்ட் தான் கொடுப்போம். அந்த 100 செகண்ட்ல வந்து யார் நிறைய ஜெல்லி பாலை வந்து கலெக்ட் பண்றாங்களோ அந்த டீம் தான் வின்னரு. என்னடா ஆரம்பிச்சிடலாங்க. ரெடியா இருக்கிறியா மித்துன்னு? ரெடி. சோ மித்துன் உங்க ngongி வாங்கோ. மித்துன் ரெடி ஆகுறியா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அடாடாடா ngongி ஆரம்பிச்சிட்டாங்க கேங்க. ஐயோ சூப்பர் மித்துனே, வேற லெவல். இப்போ எடுத்துட்டு வாப்பா, நிறைய பால் எடுத்துட்டு வா. ngongி நிறைய செதற விடாதீங்க. சூப்பர் மித்துன், அப்படிதான் ஆடணும். வெரி குட். கலக்குறான் மித்துன் கலக்குறான். மித்துன் சூப்பர் ஆடுறான்ல, சூப்பர் ஆடுறான்ல தம்பி. தூக்குறாங்க. ஐயோ கொரால கோய் அள்ளிடுங்க. டைம் ஆகுது பாரு, டக்கு டக்கு டக்குன்னு வாடா. டைம் கோய்கிட்டு இருக்கு டக்குன்னு வாடா. டைம் ஓடினே இருக்குது. வெரி குட். வாடா அத்த தெர்றா டக்குன்னு டைம் போதுடா. கோடா வேகமா கோடா, போப்பா வேகமா ஓடுப்பா. ஐயோ சத விட்டானே, எல்லாத்தையும் டக்குன்னு வா, அத்த ரவுண்டு வா. ngongி ஐயோ சொன்னாங்க ngongி கலக்கி நிக்கிறாங்க, மொத்தமா காலி கொண்டுறோம் கொள்ளுதே. சூப்பர். சோ மம்மி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. ஐயோ டைம் முடிய போதுறாங்க. இத்தனை சீக்கிரம் கோடா, போப்பா டக்குன்னு போப்பா, டைம் ஆகுது பாரு. கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு, டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அடாடா டைம் அப் கூடவே சேர்ந்து 2 பேர் ஒன்று போட்டிருக்கீங்க. வெரி குட். அடாடாடாங்க என்னங்க அது டங்ளர்ல அவ்வளோ நேரம் எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? என்ன அது பாப்பா? நீயும் சூப்பரானடாங்க பாரு, எவ்வளோ எடுத்துருக்க பாரு. நீ எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு அளவு எடுத்துடலாங்கடா கிருஷ்ணா. அதில் பார்த்தாலே அளவு தெரியும் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு. அடாடாடாடாடா காத்தியா கிருஷ்ணா ஹில் கொண்டவொன்னு எவ்வளோ வந்தது? ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்துச்சுடா. அடாடாடா ngongி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்காங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சூப்பராக விளாட்னாங்களே மம்மி. வந்ததுக்கு நன்றி. உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா. உங்கள் இடத்துல உட்காந்துக்கோடாங்கடா. மித்துன் அவங்க ngongி காத்தியாடா கிருஷ்ணா வேற விளாட்னாங்களே. ஆமாம். அடுத்தது வரக்கோறவர் எவ்வளோ எடுக்க போறாருன்னு தெரியலையே. ஹெத்விக் அவங்க ngongி வாங்கோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. வாடா டே ரித்திக்கு வேற லெவல்ல ஆடுறான்டா ரித்திக்கு. பரவாயில்லப்பா, செதற விட்டாலும் சூப்பர் தான். எடு ngongி வேற லெவல்ல. டக்குன்னு வாங்க ngongி. என்ன ngongி ஸ்லோ ஆகுறீங்க நீங்க? சூப்பர்ரா. வாடா டக்குன்னு ஓடுறா, டக்குன்னு ஏறா, டக்குன்னு வாடா.
சூப்பரா விளாடுறல, செமையா விளாடுறல. நீயும் விளாடணும் சங்கையா, சரியா? இந்த சக்கரை கட்டி நல்லா விளாடுறீங்க, சூப்பரு. கொடுத்தோங்க அடுப்பு சேர்த்துக்க டைம் போய்கிட்டே இருக்கு, டைம் போய்கிட்டே இருக்குது. ஐயோ, என்ன இவ்வளவு செத்துருது? பரவாயில்ல பரவாயில்ல, சூப்பர்ப்பா, நல்லா விளாடுறடா, நல்லா விளாடுற, பொறுமையாவா. உள்ள கொட்டதோட வெளில கொட்டதோட நிறைய நீ. டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. டைம் சர்ன்னு போகுதுல. ஆங்கண்டா, டக்கு டிக்குன்னு போகுது டைம். 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். மங்கி, நானும் நினைச்சேன் மங்கி காதி கிளாஸ் கில்கனா பெரிய விஷயம்னு. ஆனா பயங்கரங்க ஆட்டாங்களே மங்கி. டே தங்கி, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கங்கியோடா. துரு ஏதாவது எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துச்சு. ஆனா சூப்பரா ஸ்மார்ட் ஆடிட்டியா நீ? கொஞ்சம் தானா போட்டேன். கொஞ்சம் தான், நிறைய தானே இருக்குது. கொஞ்சம் தானா போட்டேன். டேய், 2 பேருக்கு காம்படிஷன்டா, 2 பேரும் டீம், ஒரே டீம், 2 பேரும் தான் சேர்த்து தான் என்ன போறோம், புரியுதா? கேட்டாங்க நான் இன்ட்டு வந்துரு இருங்க. நாங்க போன வாட்டி வந்தவங்களோட ஒரு கக்குல லைட்டா கொஞ்சம் சைட்ல கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஸோ போன வாட்டி வந்தவங்களோட நீங்க கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கீங்க. அளவு கடி பார்த்தா அதான் உண்ங்க. சரி டேய், இந்த அக்கா டேய், நீ போடா, உன் இடத்துக்கு போடா, போடா நீ. கடங்க கண்டி கடங்க கண்டுக்குங்க, இடத்துல போய் உட்காந்துக்குங்க. தேங்க்யூ. ஸோ எதுக்கங்க அங்கே வந்து வேற லெவலில் ஆடினாங்க. அவங்களுக்கு அடுத்ததா வரப்போறது யாருன்னா ஆதேஷ். ரெடி ஆகுறியா? ஆதேஷ் உங்க அங்கி வாங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆதேஷ் சுங்க அள்ளின்னு வராடா, கோயங்கருங்க. கோடா டக்குன்னு கோடா, எத்தனை வாடா. அடாடாடா மங்கீர், ஆதேஷ் கூட கொட்டாங்க, தூக்குறா எடுக்கிறா. நீங்க தான் 1/4 கிலோ கீழே கொட்டிட்டீங்க. சூக்கர் கங்கி பயங்கரங்க ஆடுறீங்க. ஆதேஷ் நீ வேற லெவல்ரா, வாடா கிகிலே டக்குன்னு இருடா. நிறைய எடு ஆதேஷ், கங்கியா எடுக்காத. கங்கியா தான் உள்ள கில் பண்ண முடியும். டைம் ஓடினேகுதே. ஐயோ தூக்குறா, கீழே கொட்டிட்டானே. சல்லியா நொறுக்கிட்டாங்களே. சூக்கர் மங்கி பயங்கரங்க ஆடுறீங்க. டைம் வேற முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். தங்கி லாஸ்டா நான் நைஸா ஒரு ஸ்பூன் போட்டு வந்துட்டேன். சரி, அந்த ஆரன் சவுண்ட் முடியறதுக்குள்ள போட்டேன், அதனால தப்பிச்சேன். தங்கி, நான் கலக்கிட்டுக்கிறியா, அவ்வளோ எடுத்துட்டுக்கிறியா ஆளு? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்றதை நிருங்கிட்டாங்கட்டாங்க. சூக்கருங்கட்டாங்க, நீங்களும் சூக்கருங்கட்டாங்க. கீழே செதற விட்டதெல்லாம் எடுத்துருந்தீங்கன்னா 3 கக்கு கூட ஃபில் பண்ணிருக்கலாம் போல இருக்கு. சரி, எவ்வளோ எடுத்துறீங்கன்னு பார்த்துலாமா? மாட்டாங்க, பார்த்தீங்களா எவ்வளோ லெவலில் இருக்கீங்கன்னு? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தவங்களோட செகண்ட் வந்தவங்க நிறைய எடுத்தாங்க, செகண்ட் வந்தவங்களோட தேர்ட் வந்தவங்க நிறைய எடுத்துருக்காங்க. சூப்பர் கங்கி. டே, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. உன் இடத்துல போய் உட்காந்துக்கூடா. தேங்க்யூ வந்ததுக்கு. ஆதேஷ் உங்க கங்கி இன்னொரு ஆக்டிவ் ஆட்டாங்க. ஸோ அவங்க தான் இப்போதைக்கு ஹையஸ்டா இருக்கிறாங்க. ஸோ அடுத்தது வரவங்க அவங்களோட நிறைய எடுக்கிறாங்களான்னு பார்க்கலாமா? என்னடா நிறைய எடுக்கலாங்க. ஸோ ஆதியா அவங்க கங்கி வாங்க. என்னடா ரெடியாங்கடாங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நாட்டங்க அரிஞ்சு கட்டின்னு ரெடி ஆயிட்டாங்க. எத்தனை தலை உள்ள போகுதுன்னு தெரியல. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
வேற லெவலு காக்கா பயங்கரமா ஆடுறியா நீ? சூப்பர் பாப்பா, அப்படிதான் அள்ளின்னு போ. சூப்பரா விளாடுறீங்க கங்கி, நிறைய எடுங்க. அடாடாடா குட்டி, நிறைய அள்ளின்னு வாடா, அப்படியே அள்ளின்னு வாடா. கையில வைக்காது, அப்படியே போடு, சரியா? வெரி குட் வெரி குட். கங்கி நல்லா ஃபாஸ்டா வாங்க, டைம் போய்கிட்டே இருக்குது. சூப்பர் கங்கி, இன்னும் ஒரு 4 கொக்கு சேர்த்து 4 கூணு சேர்த்தா ஃபுல் ஆயிடும். டைம் ஓடி நிக்குது. ஐயோ, டைம் முடிய போகுது போல இருக்கே. ஆங்காடா, டைம் முடிய போகுதுடா. ஐயோ, டக்குனு வாங்க. நிறைய எடுங்க. டைம் முடிய போகுது, ஓடுங்க. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம் அப் பாப்பா, டைம் அப். நோ, அவள்தான். நான் ஒரு ஸ்பூனை ரிட்டர்ன் எடுத்துருவேன். ஏமாத்துற நீ. ஆகா, எல்லாரும் ட்ரை பண்றேன்னு ஒருத்தரோட ஒருத்தர் கெஸ்டா தானே எடுத்துக்கிறீங்க. காக்கா இங்க வாடா. நான் உன்னை என்னவோ நினைச்சேன்டா, உங்க கங்கியே உன்னை நங்கலடா, ஆனா நான் உன்னை நங்குனேன். அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா விளையாடிட்டா பாப்பா. எஸ் கங்கி, இங்கேருந்தே பார்த்தாலே தெரியுது, ஒரு கக்கு குள்ளு, இன்னொரு கக்கு ஆகு குள்ளு. ஸோ நீங்க தான் இப்போதைக்கு வந்து லீடிங்ல இருக்கிறீங்க கங்கி. ஆமா, ஸோ உங்களுக்கு அடுத்தது வரவங்க உங்களோட நிறைய எடுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்புறம் யாருமே இல்லையா? அவ்வளோதான் கங்கி, இந்த தெளிவுரை இருந்தா போதும். நன்றி வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா காக்கா, உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோ. யோ கோ எந்தா இப்படி ஆடிட்டாங்க எல்லாரும். என்னடா கொண்ட கோரம்? குத்துலாமா? கிஃப்ட் குத்துலாமா எல்லாருக்கும்? குத்துலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஸோ வீட்டில் கேட்கணும் இல்லையா? ஸோ நான் அந்த மாதிரி வீட்டில் வந்து முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடலாம். ஸோ முதல்ல இருக்கிற காக்கா யாரு? கித்துனுங்க கங்கி எங்க இருக்காங்க? கைக்க கொடுங்க. ஹலோ கங்கி. ஹலோ சார். உங்களுக்கு என்ன ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? எனக்கு கேம் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்து. சூப்பர் கங்கி, ரொம்ப நன்றி கங்கி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இருக்குது எதுக்கே அவன் வந்ததுலேருந்து இக்கோ தாண்டா அமைதியா இருக்கிறான். டக்குன்னு இந்த பக்கம் கேட்டுடலாம்டா. நாங்கள் எத்துக்கு உங்க டாடி கிட்ட கொடுங்க. எப்படி டாடி, எப்படி ஹேண்டில் பண்றீங்க வீட்டில்? அவனை என்ன டாடி சிரிக்கிறீங்க? இப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ தான் நாங்க வீட்ல பண்றோம், அவ்வளவுதான். எப்படி சிரிச்சுக்கினே சமாளிக்க வேண்டியதான்றீங்களா? அக்கறம் டாடி, உங்களுக்கு இந்த நாள் எப்படி கோச்சு? ரொம்ப நல்லா போச்சு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணா. ரைட் டாடி. அக்கறம் வந்து உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சி இருந்தது? எனக்கு அந்த பேசின ரவுண்ட் ரொம்ப தேங்க்யூ சார், வந்து ரொம்ப சந்தோஷம் டாடி. தேங்க்யூ சார். அங்க வணக்கங்க. வணக்கம். வீட்டுல டாடி ஆபீஸ் போயிட்ட உடனே சங்காட்டி உங்களுக்கு தான் உழுது கொலகுதே. நானும் ஆபீஸ் போயிடுவேன். அடாடாடா, தாத்தா பாட்டி தான் காவம் கொலகுதே வீட்டுல. இல்ல, அவங்க பாட்டி தான் பாவம். அப்படியா? அங்க அப்புறம் எந்த ரவுண்டுங்க உங்களுக்கு ரொம்ப குச்சி இருந்தது? ஃபர்ஸ்ட் பசங்க பேசின ரவுண்ட் நல்லா இருந்துச்சு. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கஷ்டப்படுற காட்டி எப்படி 365 நாளும் தாங்குறீங்க அவனை? பழகிடுச்சு. பழகி ஒரு நாள் 2 நாள் தான் தங்கி கஷ்டமா இருக்கும். ஆக்குறங்க அதுவே பழகிடும் அப்படின்றாங்க அவங்க. வளர சரி. வளர சரியாயிடும். ஆமாமா. உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க அங்க ரொம்ப குச்சி இருந்தது? கேம்ஸ். ரொம்ப நன்றிங்க, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா கிட்டே கொடுங்க. எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு. ஓகே, உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சி இருந்தது? எனக்கு கேம் ரவுண்ட் தான் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. பசங்க ஆக்டிவா இருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க, வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடாடா, தாத்தா இருக்கிற தாத்தா கிட்ட கொடுங்க. தாத்தா அப்புறம் எப்படி தாத்தா உங்க பேரை இன்னைக்கு குறைக்காங்கன்னா? அவன் நல்லா எப்போதுமே நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவ். இன்னைக்கு ஓவர் ஆக்டிவா இருந்துட்டான் நினைக்கிறேன். அதான் விசேஷம். அந்த தானா ஜாலியா இருந்ததுல உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். அதுதான் எங்களுக்கு. எல்லா குழந்தைங்களும் நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். சூப்பரு. ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் ஆதேஷ். ஸோ ஆதேஷ் அவங்க கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ சார். நாங்க எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு சார். சூப்பர் கங்கி. கங்கி எப்படி குறைக்காங்கண்ணா உங்க பையன்? நல்லா பண்ணான். என்ன ரவுண்டு கங்கி உங்களுக்கு குச்சி இருந்தது? கேம்ஸ் தான் சார். தேங்க்யூ கங்கி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். டாடி வணக்கம் டாடி. வணக்கம் சார். டாடி உங்களுக்கு எப்படி கோச்சு இந்த நாள்? சூப்பரா போச்சு. சூப்பர் டாடி. டாடி உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சி இருந்தது? கேம்ஸ். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. லாஸ்டா செயின் கடிச்சிட்டு இருக்க நாங்க ஆதியா கேட்டுலாங்கடா அங்க கிட்ட. கேட்கலாமா?
கங்கி ஹலோ கங்கி ஹலோ, எப்படி கோச்சுங்க நாளைக்கு இன்னைக்கு சூப்பரா போச்சு. அக்கறம் உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது? கேம் ரவுண்ட் ரொம்ப பிடிக்கும். கேம் ரவுண்டு தான் பிடிச்சிருந்தது. சரி இன்னைக்கு எப்படி குறைக்காம கொண்டாங்க உங்க பொண்ணு? இவ்வளோ நேரம் அமைதியா உட்காந்துருப்பான்றது எனக்கு பெரிய சந்தேகம் தான். உட்காந்துட்டா. தேங்க்யூ கங்கி, நீங்க வந்ததே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. தேங்க்யூ. அக்கா அக்கா கிட்ட கொடுங்க. அக்கா அக்கா நாக்கா எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ஜாலியா போச்சு. ஜாலியா கோச்சா? அக்கா உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? கேம் ரவுண்ட் ஏங்குதானா தங்கச்சி எப்படி கொண்டா? நல்லா பண்ண. சூப்பர், தேங்க்ஸ்க்கா நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது காட்டி கிட்ட கொடுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டிங்க ரொம்ப குச்சிருந்தது? கேம் ரவுண்ட் கேத்தி எப்படி விளாண்டாங்க இன்னைக்கு? நல்லா விளையாண்டுட்டேன். எப்படி பேசுனாங்க? நல்லா பேசிட்டு இருக்கா. நான் எது கேட்டாலும் அங்க காட்டிங்க வந்து நல்லான்ற வார்த்தையை முன்னாடி ஆட் பண்ணிடலான்னுக்குறாங்க உங்களுக்கு. பரவாயில்ல, நன்றிங்க, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. என்னடா கிருஷ்ணா டே தயவு செஞ்சு என்னடா குழந்தைங்களை கூட்டு கிஃப்ட்டை கொடுறா. என்னப்பா கிஃப்ட்டை கொடுத்துடலாமா? வாங்க. கித்துன்னு சங்கத்து குட்டி. இருறா, இன்னும் கொடுக்கவே இல்லடா நானு. நல்லா காட்டு கொண்டேன், நல்லா பேசுனேன், நல்லா டான்ஸ் ஆடினேன். தேங்க்யூ வந்ததுக்கு. கெத்துடா நீ, சூப்பரா கேம் விளாட்னேன், நல்லா பேசுனேன், அழகா டான்ஸ் ஆன, அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. ஆதேசு நல்லா விளாண்ட, சூப்பரா பேசுனேன். தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூப்பா. ஆதியா நல்லா பேசுனேன், நல்லா விளாண்ட, சூப்பரா குறைக்காம கொண்டடா இன்னைக்கு. கேம்களும் கலக்கிட்டேன், அதனால உனக்கு ஒரு அழகான கிஃப்ட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. ரோஜா ரோஜா எப்பா ரோஜா ரோஜா ஷோவே முடிஞ்சிச்சுரா. ரோஜா ரோஜா அவனை விடுங்க மக்களே. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்களே என்ன மாதிரியான வாழு கொசங்களாம் வந்திருந்தாங்கல்ல. ஸோ இதே மாதிரி வாழு கொசங்க நாங்கள் வீட்டில் இருக்காங்க, நாங்கள் சோலை ஏற்றி அழகு காக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிறவங்க இருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி விடுங்க. அப்படி அனுப்பிச்சாதான் நம்ம ஷோவில் கலந்துக்க முடியும். ஆங்க என்னடா இந்த வாரம் என்ஜாய் பண்ணியாடா? ஜாலியாக இருந்தீங்களா? ஐயோ இங்கே வர்றா, இப்போ வரைக்கும் ஜாலியாக தாண்டா இருக்கிறானுங்க. நாங்களும் தாண்டா டீலில் விட்டானுங்க மக்களே. எப்படி கொசங்க என்ன டீலில் விட்டாங்களோ அந்த மாதிரி ரோஜாவோ என்ன டீலில் விட்டாங்க மக்களே. அவனை முதல்ல. ஸோ நாங்கள் கடைசி வரைக்கும் சிங்கிள் கொசங்க தான் நினைக்கிறேன். நான் அப்படி இல்லைடா. சரி அதை விடு. ஸோ இந்த வாரம் வந்து டக்கராக வச்சுல இதே மாதிரி அடுத்த வாரங்க 4 வாழ கொசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தான் உங்ககிட்ட இந்த சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா. அப்புறம் உங்கள் கலருங்கச்சா. இது நாங்கள் ஜெயா